Stepstone presenting RERA and DTCP approved on-road beach resort plots. Just 2 minutes drive from Kovalam. Premium beach resort plots 22 lakhs onwards. For free site visit, call 8682089820. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் மை டிவிகே ஆப் வந்து அறிமுகமாயிருக்கு. இது எல்லாமே ஏமாத்து, அவர்களையும் ஏமாற்றிக் கொள்வது, நம்மளையும் நம்ப வைக்கிறது. அடிப்படை ஒரு கட்சிக்கு இருக்கிறது வந்து மக்கள் பிரச்சனையை எடுத்து பேசி மக்களோட ஒன்றிணைந்து போகிறது தான். இன்னைக்கு எவ்வளோ நேரம் பேசினாரு? அதிகபட்சம் ஒரு 4 நிமிஷம். அதே கவின் பற்றி பேசுங்க. இவர் கவின் யார்? அந்த பத்தெல்லாம் நடிக்கிறாப்லையா, பிக் பாஸில் கூட போனோம் அந்த பையனா அப்படின்னு கேட்டுருப்பாரு. சார் அவர் இல்லை சார், ஒரு ஐடி மாணவர், இந்த லவ் மேட்டரில் ஆணவ கொலை சார். பேசணுமா வேணாம்? என்ன பேசுகிறீங்க நீங்கள்? ஆட்சி மாற்றம் வரும், நம்ம ஆட்சி வரும், ஆட்சி மாற்றம் வரும், நான் முதலமைச்சராக. உங்களுக்கு மக்களை பற்றி அக்கறையே இல்லையே. அப்படி அக்கறை இருந்தால் இந்த செயலி கூட்டத்தில் நீங்கள் ஒரு அரை மணி நேரம் பேசுவீங்களே. சுட்டி காமிது 67 77 மிகப்பெரிய மாற்றங்களை நிகழ்ந்த வருடங்களை சுட்டி காமிக்கிறீங்க. அப்போ நீங்கள் அந்த சுட்டி காமிக்கும் பொழுது நீங்கள் அதுக்கு எந்த அளவுக்கு அதுக்கு ஆப்டாக இருக்கீங்கன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஒரு நிமிஷம் பேசிட்டு போய் உட்காந்துக்கிறீங்க. மீதி 2 நிமிஷம் ஒவ்வொருத்தன் பேசுகிறோன்னா உங்களை புகழ்ந்துட்டு இருக்கிறோம். நான் உங்கள் சங்கீதுகன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலிப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் மை டிவிகே ஆப் வந்து அறிமுகமாயிருக்கு. இதனை வந்து அக்கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் வந்து அறிமுகப்படுத்தி இருக்கிறார் கட்சியினருக்கு. புதிதாக உறுப்பினராக சேரக்கூடியவங்க சேர்ந்துக்கலாம். ஆல்ரெடி ஒரு வெப்சைட்டில் குறிப்பிட்டு உறுப்பினராக சேர்ந்த உறுப்பினர் வந்து புதுப்பித்துக்கலாம் அப்படிங்கிற வகையில் வந்து இந்த ஆப் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அதுவும் குறிப்பாக தாவேகா தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே 1 கோடி உறுப்பினர்கள் வந்து இருக்கும். அந்த 1 கோடி உறுப்பினர்களுமே வந்து தமிழ்நாட்டினுடைய வாக்காளர்களாக இருந்தால் மட்டும்தான் உறுப்பினராக சேர முடியும். தற்போது 2 கோடி உறுப்பினர்கள் நிர்ணயிச்சிருக்கோம். நிச்சயமாக 2026 எங்களுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டு வராங்க. உங்களுடைய பார்வை என்ன? விஜய் போடும் அரசியல் கணக்கு என்ன? அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். இவர் 2 கோடி உறுப்பினர் சேர்த்துருவார். டிஎம்கே இது வரைக்கும் 1 கோடி 1.25 கோடி சேர்த்துட்டான்றாங்க. அவர் 2 கோடின்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. 2.5 கோடி. ஓகே, அப்போ 4.5 கோடி ஆகிடுதா? 4.5 கோடி. ஏடிஎம்கே ஒரு 2 கோடி சொல்லுங்கிறாங்க. எங்கள்கிட்ட இருக்கிறாங்க, நாங்கள் பண்ணிட்டோம், எங்கள்கிட்ட. இந்த 3 கட்சியோட வாக்காளர்களே ஃபுல் ஆயிடுச்சு. 6.5 கோடி ஆச்சா? பாஜக ஒரு 1 கோடி. அப்போ சீமான் கட்சி மற்ற இது எல்லாம் சேர்த்தா 8 கோடி 10 கோடி போய் சேர்ந்துடும். சார், தமிழ்நாட்டுடைய ஜனத்தொகை 8.5 கோடி என்னமோ சார். வாக்காளர் எண்ணிக்கையே 6 கோடி 6 சில்லற. இப்போ இவங்கெல்லாம் இந்த மாதிரி பிரிச்சுக்கிட்டானா வருது. அதில் வந்து வாக்களிக்கிறவர்கள் வேறு இருக்காங்க. அப்போ 6.5 கோடி 7 கோடின்றப்போ அதுலேயும் 6.5 கோடியில் வாக்களிக்கிறவர்கள் எல்லாம் சேர்த்தா ஒரு 5 கோடின்னா அப்போ இவர்கள் சொல்கிற கணக்கு இதுன்னு. இன்னொன்று நான் அடிக்கடி சொல்கிறது தான், யார் ஓட்டு கேட்டு போனாலும் இப்போ எங்களுக்கே அந்த அனுபவம் இருக்குது. உங்களுக்கு தாங்க ஓட்டு, நல்லா பண்ணுறீங்க உண்மையிலேயே நீங்கள் வந்து அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஜனங்க, யாராக இருந்தாலும். ஆனால் ஓட்டு போடும்போது அவங்க மனநிலை என்னவோ அதான், அதுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. வாக்கு பெட்டிக்கு போகும்போது அங்கே என்ன மனநிலை இருக்கான்னு தெரியாது. இன்னொன்று, இவர்கள் 6.5 கோடி பேர் இவங்க எல்லாரும் மெம்பர்ஷிப் பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்க. 6.5 கோடி பேரும் ஏதோ ஒரு கட்சி சார்ந்தெல்லாம் இருக்க போகிறதே கிடையாது. இதுதான் யதார்த்தம். யதார்த்தம் என்னென்னா, நீங்கள் 91 திமுக வாஷ் அவுட் ஆச்சு, ஏடிஎம்கே பெரு வெற்றி பெற்றுச்சு. அதுக்காக எல்லாரும் ஏடிஎம்கேல இருந்துட்டாங்க, ஏடிஎம்கே தான் விரும்பி ரெட்டையிலை அதிமுகவில் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு. 96 ஜெயலலிதா வேணான்னு முடிவு பண்ணி திமுகவுக்கு பெரு வெற்றி கொடுத்தாங்க கூட்டணிக்கு. அப்போ எல்லாமே ஜெயலலிதாவுக்கு எதிராக இதாகிட்டாங்க. அது மனநிலை தான் முக்கியம். அந்தந்த கட்சிக்கின் வாக்குகள் இருக்கும். அதை தாண்டி ஒரு 20% மேலே அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி முடிவெடுத்து வாக்களிப்பாங்க மக்கள். அதுதான் உங்களுக்கு தேர்தலுடைய வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கும். இல்லாட்டி முடிவு கொண்டு போயிடலாமே வருஷம் வருஷம், இந்த இவங்களுக்கு 2 கோடிக்கு தான் 2 கோடிக்கு இதுப்பா இவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு போயிடலாமே. இல்லை 2.5 கோடி வச்சுருக்க திமுக இப்போவே ஜெயிச்சிருமே. திமுக போனதில் வாங்கின வாக்குகள் எடுத்துட்டிங்கன்னா 1 கோடியே 10 லட்சமே என்னமோ தான் நினைக்கிறேன். அப்போ 2.5 கோடி சேர்த்தா ஒரு 1.5 கோடி தாண்டி தான் ஆட்சியை பிடிச்சாங்க. ஆமாம். அப்போ 2.5 கோடி இந்த ஆட்சி பிடிச்சிடலாம்ல. இது எல்லாமே ஏமாத்து, அவர்களையும் ஏமாற்றிக் கொள்வது, நம்மளையும் நம்ப வைக்கிறது. 2 கோடிக்கு மேலே உறுப்பினருங்கன்னு அதிமுக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. 2024 எவ்வளோ பேர்? 76 லட்சமே என்னமோ தான் பதிவாச்சுன்னு நினைக்கிறாங்க. 20% வாக்கு. அப்புறம் அதனால் வந்து 35% வாங்கியிருக்காங்க. 2 கோடின்னு கணக்கு வச்சுட்டா 76%ன்னா 35-37%. அப்போ இதை வந்து ஒரு ஹம்பக்குன்னு தெரியுதா? 1 கோடி வாக்காளர், 1 கோடி பேர் மெம்பராக வச்சுருக்க பாஜக
அப்போ வாங்கினது 2.62. அப்போ எந்த மூலைக்கு அது கணக்கு போடுங்க. மிஸ்டு கால் மூலம் உறுப்பினராக சேர்த்தான். அப்படிதான். இது மட்டும் என்ன அண்ணா வணங்கண்ணே அப்படின்னா திமுகலேருந்து வந்துக்கிறோம் தலைவர் தெரியும்ல பார்த்தேன்பா அதான் நான் உறுப்பினர் ஆகலான்னு அண்ணன் பேர் சொன்னேன் என்ன முடியாது போ அப்படின்னு நான் சொல்லுவார். போட்டு தோலை என்ன பண்ணுறது அப்படின்ட்டு கொடுப்பாங்க. அண்ணி பேர் சொன்னேன் வேறு யார் நான் ஓட்டு போகிற வயசில் இருக்கிறா நான் 2 பையங்கிறான் கல்யாணம் ஆயிடுச்சு வாங்கண்ணா தம்பி வாப்பா பேர் சொல்லுப்பா அண்ணா நம்பர் கொடுண்ணா எல்லோரும் நம்பரும் வேணாம் நான் ஒரு நம்பர் கொடுத்தா போதும் முடிஞ்சிச்சா. இவங்க அந்த டைமில் இவங்க யார் ஓட்டு போடுவாங்க ஒன்று விஜய் தம்பி விஜய்க்கு போகிறவட்டாக இருப்பான் அந்த பொண்ணு வேறு யாருக்கா போகிறதா இருக்கும் ஒய்ஃபு இவங்கெல்லாம் இவர் ஸ்டாலினை பிடிக்கல நான் எடப்பாடி போடுறேன்னு இருப்பாங்க. இவர் மட்டும் திமுக இருப்பார் இல்லாட்டி இவரே ரெட்டைலைக்கு போகிறவராக இருப்பார். சரி வந்துட்டாங்களே என்ன பண்ணுறது விருந்தினர் மாதிரி தான் சரி போட்டு தொலை போ அப்படின்ட்டு தான் இது பண்ணுவாங்க. குடும்பத்தில் 5 ஓட்டு இருக்குன்னா இல்லாட்டி இவங்க என்ன நினச்சிக்குவாங்க 5 முனை போட்டிங்கன்னா ஆளுக்கு ஒரு ஓட்டு. இது இவங்களும் என்ன வட்டம்லாம் என்ன சொல்லணும்னா அந்த லோக்கலில் இருக்கிறவங்கண்ணா போடுங்கண்ணா போட்டு வைங்கண்ணா நாளைக்கு எதாவது ஒன்றா நம்ம இதுன்னு சொல்லி நான் எதாவது வாங்கி தர முடியும்ண்ணே. அரசு திட்டம் ஏதாவது ஒரு விஷயம்னா தம்பிக்கு எதாவது வேலை இல்லை ஏதாவது வருது இல்லை ஏதாவது கவர்மெண்ட்டில் ஏதாவது இது வருது ஒரு நிதி உதவி இல்லை லோனு அது மாதிரினா இந்த மாதிரி இருந்தால் காமிச்சேன்னா பிரச்சனை இல்லைண்ணா அப்படின்னு. ஓ அப்படியா ஐயோ போடுப்பா ஐயோ நீ என்ன வேறு பக்கத்து வீட்டில் வேறு என் தம்பி வீடு இருக்குது அங்கேயும் சேர்த்து நான் சொல்கிறேன் இல்லைண்ணா நான் போய்டுவேண்ணா நாங்களே இங்கே ஸ்டிக்கர் ஓட்டு அடுத்த அங்கே தான் ஸ்டிக்கர் ஓட்ட போகிறோம் உண்டா இல்லையா. அப்புறம் தேர்தல் நேரத்தில் இவங்க நினைப்பாங்க சில விட்டமின் சிக்கெல்லாம் இந்த மாதிரி இருந்தால் நம்ம திமுக உறுப்பினர் ஆகிட்டுமே நமக்கு தாராளமாக கிடைக்க போகுதுன்னு நினைப்பாங்க. இவர்களுக்கு தெரியும் யாருக்கு லோக்கலில் இருக்கிற வட்ட செயலாளர் தெரியும் இது நம்மள்கிட்டே நடிக்குது இது ஏடிஎம்கே தானே இதெல்லாம் ரெட்டையில் ஓட்டு தான் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாங்க. ஆமாம் அதை பார்த்தோன்னு இல்லை அவனுக்கு தெரியும் அவன் வீட்டில் இருக்கிறவன் பேசுறது பண்ணுறது எல்லாமே தெரியும். அதுதான் திமுக ஸ்ட்ராங்குன்றான். இந்த தெருவில் எத்தனை ஓட்டு சூரியன் ஓட்டு எத்தனை ஓட்டு ரெட்டையில் ஓட்டு எத்தனை ஓட்டு இப்படி டைலமாவில் இருக்குது அப்படின்றது தெரியும். இவங்க தம்பிகள் போகிறாங்க அக்கா போடுங்கக்கா என்னக்கா அவங்களுக்கு மட்டுமா இப்போ நாங்களாம் இல்லையா சரி போட்டுக்கப்பா அப்படின்னு அக்கா ஸ்டிக்கர் ஓட்டிடுறாங்க பக்கத்தில் ஓட்டுப்பா மேலே கீழே ஓட்டுற போகிற அது ஒரு வம்பு வரும் அவங்க வருவாங்களாப்பா ஸ்டிக்கரு அதிமுக தெரிலக்கா அவர் ஊராக பேசிக்கிட்டு போகிறார் சரி சரி போயிட்டு வாங்க. இப்படி தான் உறுப்பினர் சேர்க்கை நடைபெறும். இதுக்கு ஒரு செயலி ஆக்சுவலாக இந்த செயலியை ஒருத்தர் உருவாக்கிட்டு அவங்கள்ட்ட போய் அணுகுனார். அதுக்கப்புறம் அதை அவர்கள் இது பண்ணிவிட்டு இப்போ கொண்டு வந்திருக்காங்க. நான் சொல்ல வர்றது அவ்வளோதான். அந்த செயலியில் டேட்டாஸ் இருக்கும் டேட்டாஸ் வச்சுட்டு ஊட்டிகிட்டு இருப்பாங்க. அடிப்படை ஒரு கட்சிக்கு இருக்கிறது வந்து மக்கள் பிரச்சனையை எடுத்து பேசி மக்களோட ஒன்றிணைந்து போகிறது தான். இன்றைக்கி எவ்வளோ நேரம் பேசினார் விஜய் சார் சொல்கிறீங்களா வேறு யார் சொல்லலாம் புஷிய சாராக கேட்பாங்க அதிகபட்சம் ஒரு 4 நிமிஷத்துக்குள்ள தான் அதை அவ்வளோதான். ஏங்க அந்த டிவியில் விஜய் இப்பொழுது பேசினார் அவர் பேசியதை நாம் மீண்டும் கேட்போம் அப்படின்றத நீங்கள் மறந்து போய் திரும்ப 4 தடவை கேட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை சார் அதிகபட்சம் ஒரு 4 நிமிஷத்துக்குள்ள தான் இருக்குன்னு சொல்கிறேன். இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்களா 4 நிமிஷத்தில் 4 தடவை போட்டுடலாம் அந்த இது அவர் பேச்சை. அப்போ எவ்வளோ நேரம் பேசியிருக்காரு டிவைடட் பை 4 1 நிமிஷம் 2.8 செகண்டு 18 நிமிஷம் பேசினவர் 1 நிமிஷம் பேசியிருக்காரு. பேச்சில் சுரத்தே இல்லை. என்னப்பா பேசலாம் நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஆர்ப்பாட்டத்தை விட இதில் கொஞ்சம் குறைஞ்சிருச்சா பாதி அங்கே 2.18 செகண்டு ஓகே இங்கே 1.9 செகண்டு துல்லியமாக அளவிட்டுறீங்க. அவ்வளோதாங்க. நீங்கள் வேணால் போய் போட்டு பார்த்துக்குங்க. நானும் உட்காந்து ஊனி பார்த்தேன். 2வது தடவை இவங்க லைவ் போடுறாங்களா அதில் தான் கட் ஆயிருதான்ட்டு போட்டு பார்த்தேன். ஒன்றும் கிடையாது. சரி என்ன பேசுறது சார் நான் அடிக்கடி ஒரு மேட்டர் சொல்லுறேன் 67 ஃபஸ்ட் டைம் அவங்க வந்தாங்க 77 எம்ஜிஆர் வந்தார் அந்த மாதிரி ஒரு மாற்றம் கொண்டு வருவோம் அப்படி பேசிடலாம் சார் அதே பேசிடலாமா ரைட்டு அவ்வளோதான் வேறு எதுவுமே இல்லை. இன்னைக்கு நேற்று முந்தானத்து அதுக்கு ஒரு நாள் முன்னாடி அதான் அவங்க படம் கடைசியாக ரிலீஸ் ஆச்சே அந்த இது கோட் இல்லைங்க சிவானந்தா சாலை ஆர்ப்பாட்டம் அதுக்கு பிறகு இப்போ தானே பொது வெளிக்கு வர்றீங்க சார். அது காவல் நிலைய மரணங்களுக்கு தொடரக்கூடாதுன்னு எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டம். அதுக்கப்புறம் எங்கே வந்தார் அதன் பிறகு இப்போ நீங்கள் தானே வராரு. அதான் நான் சொல்கிறேன் படம் ரிலீஸ் மாதிரி வராருங்க. அன்றைக்கி அங்கே வந்தார் இன்னைக்கு இங்கே வராரு. அப்போது இன்றைக்கி வராருன்னா நடுவில் எவ்வளோ சம்பவங்கள் நடந்து போச்சு. நீங்கள் டெய்லி வர முடியல. சரி இந்த மாதிரி வர நேரத்துலையாவது இந்த சம்பவங்களை தொகுத்து ஒரு விஷயம் பேசணுமா வேணாமா. ரொம்ப 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 சமீபமாக இன்னைக்கு காலையில் தான் நவீன் இது வந்து கவின் இது வந்து இவர் போட்டிருக்காரு ஆதவ அர்ஜுனா போட்டிருக்காரு. யோசிச்சு போட்டார் போல. அவராக சொல்லியிருக்கலாம்ல கவின் பற்றி பேசுங்க. இவர் கவின் யார் அந்த படத்துலலாம் நடிக்கிறாப்லையா பிக் பாஸில் கூட போனோம் அந்த பையனா அப்படின்னு கேட்டிருப்பார் இவர். சார் அவர் இல்லை சார்
ஒரு ஐடி மாணவர் இந்த லவ் மேட்டரில் ஆணவ கொலை சார். அப்போ அந்த கவின் மேட்ரு இன்றைக்கி பற்றிக்கிட்டு எறிகிற மேட்டராக இருக்குது. பேசணுமா வேணாமா? இந்த வியாபாரிகளுக்கு 1000 ரூபா அந்த உரிமை தொகை 1000 ரூபான்னு கொடுக்குறாங்க. ஆனால் சிறு சிறு வியாபாரம் பண்ணுறாங்கல்ல, பூக்கடை, பொட்டி கடை, பழ வியாபாரம், சலூன் கடை, இந்த மாதிரி வச்சு அவங்க எல்லாருக்கும் இப்போ உரிமை தொகை கட்டணும்னு கிராமத்துலேயும் கொண்டு வந்துட்டாங்க. அவனுக்கு கிராமத்தில் வர்ற தொகை என்ன வரும்? ஒரு அம்மா எதுவும் வருமானம் இல்லை, கணவர் குடிச்சிட்டு குடிக்கிற காசெல்லாம் கொண்டு போய் கவர்மெண்ட்லேயே கட்டிடுறாரு டாஸ்மார்க்கில். சரி, பிள்ளைங்களை காப்பாற்றணும். நமக்கு தெரிஞ்ச தொழில் என்ன? சரி, ஒரு 4 பாத்திர பண்ணை வாங்கி வீட்டு வாசல்லையே ஒரு இட்லி கடை. ஏதோ அதுக்கு என்ன முதலீடு? 2000 ரூபா 3000 ரூபா இருக்கும். வியாபாரம் என்ன ஆகும்? பாதி வியாபாரம் ஆகும், மீதி மிஞ்சி போனால் பசங்களுக்கு மத்தியானம் சாப்பாட்டுக்கு ஆகும். அவ்வளோதானே? அதில் பாதி பேர் கடன் வச்சுட்டு போயிடுவோம். இது எல்லாம் போக ஒரு 300 200 கையில் நிற்கும். அதை வச்சு வீட்டு கௌரவமாக போவோம். அதுக்கு போய் உரிமம் கட்டணும். இதெல்லாம் பேசணுமா வேணாவா? அன்புமணி ராமதாஸ் ஒருத்தர் தான் அறிக்கை விடுறாரு. வேறு யாராவது விடுறாங்களா? அப்போ நீங்கள் எந்த உலகத்தில் வாழ்கிறீங்க? நீங்கள் மக்கள் பிரச்சனை பேசவே மாட்டீங்க, அரசாங்கத்துக்கு எதிரான விஷயங்களே பேசவே மாட்டீங்க. கடைசியாக ஒரு திமுக எதிராக பேசி ஏதாவது சொல்லுங்கள். விஜய் பேசி இல்லை, சமீபத்தில் அறிக்கை விட்டார். என்ன விட்டார்? பாஜகவும் திமுகவும் ஓரணிகள் கபடதாரிகள். அதுக்கும் தமிழ்நாட்டில் இருக்க பிரச்சனைக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? சொல்லுங்கள். ராஜேந்திர சோழனுடைய கங்கை கொண்ட சோழபுரம் விழாவில் கலந்துக்கிறாங்க. அதில் உங்கள் அமைச்சர்லாம் கலந்துக்கிறாங்க. கபட நாடகம்னு ஏதோ ஒன்று சொல்கிறாரு. தமிழ்நாட்டு பிரச்சனைலாம் அதில் தான் இருக்கா? இப்போ போய் கங்கை கொண்ட சோழபுரத்தை பற்றி கேளுங்க, அவருக்கு தெரியுமான்னு. இதான் அறிக்கை எழுதி விட்டாச்சு. அப்போது தமிழ்நாட்டு பிரச்சனையை நான் கேட்குறது, தமிழ்நாட்டு அரசில் இந்த மக்களுக்கு எதிரான பிரச்சனை என்ன பேசியிருக்கார் சமீபத்தில்? பரந்தூர் போய் பேசினதுக்கு பிறகு 1 வருஷம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். பரந்தூர் 6 மாதம் மேலே ஆயிடுச்சு. வேறு என்ன பேசியிருக்காரு சொல்லுங்கள். என்ன பேசியிருக்காரு? அதான் பேசியிருக்காரா? இதெல்லாம் பேசாமல் எப்படிங்க நீங்கள் ஒரு கட்சிக்கு தலைவராக இருக்க முடியும்? ஒரு அரசியல் கட்சி எப்படி அடுத்து எப்படிங்க நீங்கள் முதலமைச்சர் ஆக முடியும்? எப்படி ஆக முடியும்? ஜனங்களை பற்றி நீங்கள் என்ன கவலைப்படுறீங்க? இல்லை, அண்ணா சொல்வது போல் மக்களிடம் செல், மக்களிடம் கேள், அதை மக்களுக்கே திருப்பி செய் அப்படின்னு சொல்றாரு. அப்போ செப்டம்பர் உயர்ந்த தத்துவத்தை சொல்றாரு. செப்டம்பர் அது மாதம் மட்டும் இல்லாமல் 1967 77 போல நிச்சயம் பெரும் மாற்றம் 2026 இருக்கு. செப்டம்பர் மாதத்தில் போயிட்டு மக்கள்கிட்ட சென்று மக்கள் கூப்பிட்டு இந்த பிரச்சனைலாம் இருக்குன்னு சொன்னோன்னா கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் மே மாதத்துக்கு அப்புறம் அறிமுகப்படுத்துவாரா? மே மாதம் முடியுதுன்னா அண்ணா சொன்னது லெனின் சொன்னது, அதே அண்ணா மேற்கோள் காட்டுவார். லெனின் சொன்னது தான் இது. ஒரு பெரிய பிரபலமான வாசகம். மக்களிடம் கற்றுக்கொள், மக்களுக்கு கற்றுக்கொடுன்னு சொன்னார். அதே அண்ணா சொன்னது வந்து எம்ஜிஆருக்கு ஒரு வாசகமாக சொல்லியிருப்பார். அவர் சிகிச்சைக்கு போகிறதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அண்ணாவுக்கு ஒரு கடிதம் எழுதும் போது அது சொல்லுவார். மக்களிடம் செல், மக்களிடம் கற்றுக்கொள், மக்களுக்கு கற்றுக்கொள், மக்களுக்கு சேவை செய்யுன்னு சொல்லிட்டு அதை எம்ஜிஆர் ஃப்ரேம் பண்ணி இன்றைக்கி அது எம்ஜிஆருடைய இது இருக்குல்ல, டி நகர் ஆஃபீஸ், அதில் எம்ஜிஆருக்குன்னு ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமில் அந்த ஃபோட்டோ இருக்கும். அண்ணா சொன்னதை ஃப்ரேம் பண்ணி மாட்டியிருப்பார். இதை சொன்ன அண்ணா மக்களிடம் இருந்து கொண்டே சொன்னார். அதை கடைபிடித்த எம்ஜிஆரும் மக்களிடம் இருந்து கொண்டே அதை கடைபிடித்தார். கரெக்டா? மக்களை விட்டு ஒரு நாளாவது விலகி இருந்திருக்காங்களா இவங்க 2 பேரும்? இல்லை, தினம் தினம் மக்களோடய தான் இருந்தாங்க. எம்ஜிஆர் யார்? டெய்லி குறைஞ்சது ஒரு 120 மனுக்களாவது வந்துடும். ஐயோ, இவர் வந்து பெரிய தலைவர், பெரிய நடிகர், போனால் இதுன்றீங்க. எம்ஜிஆருக்கு முன்னாடி நீங்களாம் வர முடியுமா? எம்ஜிஆர் எவ்வளோ பெரிய நடிகர், எவ்வளோ பெரிய புகழ் இருந்தது. இன்றைக்காவது உங்களெல்லாம் எங்கெங்கே பார்த்துடலாம், ஏதாவது ட்விட்டரில் பார்க்குறான். அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையவே கிடையாது. பொது நிகழ்ச்சிக்கு வந்தால் தான் பார்க்க முடியும். எம்ஜிஆர் போகாத பொது நிகழ்ச்சி உண்டா? விஜய் அவர்கள் மிகப்பெரிய ஒரு கரிஷ்மேட்டிக் லீடர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் அப்புறம் வாரம் தள்ளி வைங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம். அப்போ நீங்கள் வந்து இந்த மக்களிடம் செல், மக்களிடம் இது பண்ணுறது, மக்களிடம் செல்லாமலே அந்த தத்துவத்தை சொல்லிகிட்டு இருக்கிறீங்க. யாருக்கு சொல்கிறீங்கன்னா, இந்த செயலியை கொடுத்து அனுப்புறீங்க பாருங்கள், அப்பாவி தொண்டர்கள், உங்களுடைய தொண்டர்கள், அவர்கள்ட்ட சொல்கிறீங்க. அவங்க பாவம் எடுத்துக்கிட்டு அவனுடைய சொந்த காசை செலவு பண்ணி, சேமிப்பு இருந்தால் ஏதாவது செலவு பண்ணி, இல்லை வீட்டில் ஏதாவது இருந்தால் அதை எடுத்து கொண்டு வந்து போட்டு இந்த போய் செயலியை கொண்டு போய் வீடு வீடாக போய் சேர்க்க போகிறான். அன்றைக்கி அந்த மாதிரி போகிற நேரங்களெல்லாம் அவனுடைய வேலை வருமானத்தை இழக்க போகிறான். ஆனால் அவன்லாம் யாருக்கு செய்கிறான்னா, விஜய்ன்ற அபிமானத்தில் நமக்கு தலைவர் வருவார், நாட்டுக்கு நல்லது செய்வார்னு. நீங்கள் உட்காந்துட்டு என்ன பண்ணுறீங்க? அந்த இளைஞர்களுக்கு, அந்த மக்களுக்கு, அந்த இளைஞரோட இளைஞராக இருக்கிற கவின் போன்றவர்களுக்கு ஒரு தலித் இளைஞன் கொல்லப்பட்டது, ஜாதிய ஆணவ கொலையினால் கொல்லப்படுறது பற்றி கூட நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க. உங்களில் ஒருத்தர் வந்து நான் கவின் விஜய் ரசிகராக கூட இருந்திருக்கலாம், உண்டா இல்லையா? அப்போது அந்த உங்கள்கிட்ட இருக்கிற லட்சக்கணக்கான ரசிகர்களில்
தலித் இளைஞர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு தலித் இளைஞன் ஒரு கிராமத்தில் படித்து வாழ்க்கையில் எவ்வளோ கனவுகளோடு படித்து பெரிய வேலையில் அமர்ந்து அவங்க குடும்பம் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ கனவுகளோடு வந்திருப்பாங்க. அந்த பையனுக்கு ஒரு திருமணம் செஞ்சு வச்சு ஒரு இது பண்ணணும், ஒரு செகண்டில் முடிச்சு விட்டாங்கல்ல. ஜாதி ஒன்று தானே, வேறு என்ன இருக்குது? அப்போ அந்த மாதிரி ஒரு விவகாரத்து மேலே உங்களுக்கு கோபமே வரலல்ல. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க மக்களிடம் செல், மக்களுக்கு கற்றுக் கொடுன்றீங்க. யாருக்கிட்ட நீ என்ன கற்றுக் கொடுக்க போகிற? மக்கள்கிட்டருந்து என்ன கற்றுக்க போகிற? அந்த இளைஞர்கள் உங்களை நம்பி வீடு வீடாக போய் செயலியை வச்சு வேலை செய்ய போகிறோம். அவனுக்கு என்ன பண்ண போகிறீங்க? மற்றவங்களாம் என்ன பண்ணணும் அதான் பண்ண போகிறேன்னு விவேக்குமார் சொல்ல போகிறீங்க. என்ன பேசுகிறீங்க நீங்கள்? ஆட்சி மாற்றம் வரும், நம்ம ஆட்சிக்கு வருவோம். ஆட்சி மாற்றம் வரும், நான் முதலமைச்சர் ஆகும். நீங்கள் ஆகுங்க. நான் என்ன சொல்கிறேன், அவரை பெரிய அளவில் வரவேற்கிறோம், வரட்டும், அதெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் உங்கள் பாதையும் உங்களுடைய பயணமும் எப்படி இருக்குன்றதான் விமர்சனம். இதை இவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க, இவங்களுக்கு எதிரானவர்கள் அதுன்னு. அது இல்லை. நீங்கள் வாங்க, உங்களுக்கு மிகுந்த வரவேற்பு உண்டு. ஆனால் நீங்கள் வரும்போது இந்தந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒன்றுமே இல்லையே. உங்களுக்கு மக்களை பற்றி அக்கறையே இல்லையே. அப்படி அக்கறை இருந்தால் இந்த செயலி கூட்டத்தில் நீங்கள் ஒரு அரை மணி நேரம் பேசுவீங்களே. இந்தந்த மாதிரி அநியாயம் நடக்குது, ஒரு ஆணவ கொலை நடந்திருக்குது, இது என்ன நாடா என்ன இது? இதுக்கு ஒரு சமூக நீதி கமிட்டின்னு போட்டு அதுக்கு ஒரு சம்பளத்தை போட்டு ஒரு குரூப்பை வச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணுறீங்க. அந்த கமிட்டி என்ன பரிந்துரை பண்ணியிருக்குது? இன்னொன்று, இவர் நீதிபதி சந்துரு தலைமையில் ஒரு இது போட்டிங்க. இதெல்லாம் எதை கற்றுத்தருகிறது மாணவர்களுக்கு? ஆணவ கொலையை தடுக்கணும்னு சொல்லிட்டு திருமாவளவன் மற்றவர்கள் எல்லாம் சட்டசபையில் தீர்மானம் கொண்டு வந்து சட்டம் இயற்றணும்னு சொன்னப்போ அப்படி ஒன்று தேவையில்லைன்னு முதலமைச்சர் மறுக்கிறாரு. இது என்னங்க நாடு இது அப்படின்னு கேட்கணுமா வேணாமா? கேட்கணுன்னா அதை பற்றி தெரியணும். ரெண்டாவது, இயற்கையாகவே நமக்கு ஒரு கோபம் வரணும். சமூக கோபம்னு சொல்லுவோம். ஒரு விஷயம், நீங்கள் ரோட்டில் போகிறீங்க, ஒரு குழந்தையோட ஒரு அம்மா போகிறாங்க, அவர் கணவரோட, வண்டி கீழே விழுந்துருது, அந்த அம்மா குழந்தெல்லாம் கீழே விழுந்துடுறாங்கன்னா நீங்கள் போய்கிட்டே இருப்பீங்களா? வண்டியை ஓரம் கட்டு போய் ஹெல்ப் பண்ணுவீங்களா? ஹெல்ப் பண்ணும். அதுதான் சமூகத்து மேலே உள்ள அக்கறை, இயற்கையாக இருக்கிற மனிதாபிமானம். டப்புன்னு வண்டியை ஓரம் கட்டிட்டு ஓடி போய் முதல்ல குழந்தைய தூக்குவீங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, சதறி ஃபோனு கீனு பார்த்து பர்ஸு கிர்ஸு இருந்தால் எல்லாத்தையும் எடுத்து ஒரு பையில் போட்டு அம்மா அப்படிங்கம்மான்ட்டு இது பண்ணுவாங்க. ஒருத்தர் அந்த அம்மாவை தூக்கி ஓரம் வைக்கார், ஒருத்தர் தண்ணி கொண்டு வந்து தருவார், ஒருத்தர் அவரை தூக்கி ஓரம் வைக்க வச்சு ஏதாவது அடி, ஒருத்தர் வண்டியை எடுத்துகிட்டு போய் ஓரமாக விட்டு இது பண்ணிட்டு சாவியை கொண்டு வந்து கொடுப்பாரு, இன்னொருத்தர் டாக்டர் கிட்ட இருக்குது ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணணும். நடக்குமா? நடக்கணும். இது எல்லாத்தையும் பண்ணாமல் ஒருத்தர் செல்ஃபோனில் வீடியோ எடுத்துக்கிட்டு இல்லாட்டி அப்படியே கடந்து போகிறான்னா அவன் மனுஷனாக மதிப்பீங்களா? அவனை எப்படி பார்ப்பீங்க? இன்றைக்கி அந்த மாதிரி பார்வை தானே இருக்குது. நீங்கள் உங்களுக்கு பேசுறதுக்கே சப்ஜெக்ட் இல்லையா? தமிழ்நாடு நல்லா இருக்கான்னு கேட்குறேன். தமிழக அரசுக்கு எதிராக எந்த பிரச்சனையுமே இல்லையா உங்களுக்கு பேசுறதுக்குன்னு கேட்குறேன். ஒரு அரசியல் கட்சியாக தானே தொடங்கியிருக்கேன். சினிமா ஷூட்டிங் ஒன்றும் நடத்தலையே. அப்படி நம்ம கேட்டோன்னா சொல்லலாம், சினிமா ஷூட்டிங் நடக்குதுங்க, அவரை போய் பேச சொல்கிறீங்கன்னு. நீங்கள் ஒரு பெரிய பயணத்துக்கு நீங்கள் சுட்டி காமிது 67 77ன்னு மிகப்பெரிய மாற்றங்களை நிகழ்ந்த வருடங்களை சுட்டி காமிக்கிறீங்க. அப்போ நீங்கள் அந்த சுட்டி காமிக்கும் பொழுது நீங்கள் அதுக்கு எந்த அளவுக்கு அதுக்கு ஆப்டாக இருக்கீங்கன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஒரு நிமிஷம் பேசிட்டு போய் உக்காந்துக்கிறீங்க. மீதி 2 நிமிஷம் ஒவ்வொருத்தன் பேசணும்னா உங்களை புகழ்ந்துட்டு இருக்கிறோம். யாருமே அரசியல், தமிழக அரசியலை பற்றியோ இன்றைக்கி நடப்பு நிகழ்வு பற்றி யாருமே பேசலை. அப்போ உங்கள் மாவட்ட செயலாளர்கள் ஒரு 130 பேர் 150 பேர் 200 பேர் உட்கார வச்சு மற்ற நிர்வாகிகள்னு உட்கார வச்சுட்டு ஒன்றுமே பேசாமல் அனுப்பிச்சி வைக்கிறீங்க. அவர்கள் வெளியில் போய் என்ன பேசுவாங்க? ஒருத்தர் ஒரு படத்தில் கொடுப்பாரு, இந்த பேப்பரு அதில் ஒன்றும் இல்லை கீழே போட்டுருந்துவார். அந்த மாதிரி என்ன இருக்குது? என்ன பேசுகிறீங்க? இதில் 67 என்ன சொன்னீங்க? 67 நடந்த மாற்றம் போல் 77ன்னு. 67 எப்படி வந்தார்? அண்ணா வந்தோடனே ஜெயிச்சிட்டாரா? இல்லை. 66ஆம் ஆண்டு கட்சி ஆரம்பித்து இவங்கள மாதிரி இல்லை, 18 வருஷம் போராடினாரு, உழைச்சார். 49 ஆமாம் கட்சி ஆரம்பித்து 52 முதல் பொது தேர்தல் நாடு முழுவதும். அதில் இவங்க நிற்கல, திமுக போட்டி மற்றவர்களுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. 57ல் 2வது பொது தேர்தல், அப்போல்லாம் ஒரே நாடு ஒரே தேர்தல் மாதிரி தான். அந்த தேர்தலில் இவர்களுக்கு சின்னமே கிடைக்கல, பொது சின்னம். ஒருத்தருக்கு உதயசூரியன், ஒருத்தருக்கு ரெட்டைப்புறா, ஒருத்தருக்கு சேவல், ஒருத்தருக்கு சைக்கிள், இப்படி தான் சுயேட்சை சின்னம் மாதிரி தான். அதுலேயே அண்ணாலேருந்து எல்லோரும் தோத்துட்டாங்க. 15 பேர் மட்டும் ஜெயித்தாங்க. அதுக்கு பிறகு அவர்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. தோற்று போனாலும் ஒர்க் பண்ணுறாங்க. 52லேருந்து 57 வரைக்குமே ஒர்க் பண்ணுறாங்க, 5 வருஷம். 57லேருந்து 62 வரைக்கும் 15 எம்எல்ஏ வச்சுட்டு ஒர்க் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. 62ல் 50 எம்எல்ஏ, அதுவும் பெரிய ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வருது. அன்றைக்கி தான் எம்ஜிஆர் எல்லாமே முதல் எம்எல்ஏ ஆகுறாங்க, மற்றவங்களாம் வராங்க, எஸ்எஸ்ஆர்லேருந்து எல்லாம்.
அதற்கு பிறகு 67 தேர்தலில் தான் ஜெயிக்கிறாங்க. இந்த நீண்ட நெடிய பயணம் 49 டு 67 சாதாரண பயணமா அது? 67 கூட இவங்க ஜெயிச்சிருப்பாங்களான்னு பார்த்தா வாய்ப்பு வந்து காங்கிரஸே இவங்களுக்கு உருவாக்கி கொடுத்துச்சு. காமராஜர் 63ல் அந்த அவர் காமராஜர் திட்டம் கேட் பிளானோ ஏதோ கொண்டு வந்து அவர் கட்சியை கவனிக்க போட்டார். கட்சியை கவனிக்கிறதுக்கு மத்திய இதில் போயிடுறாரு. அப்புறம் இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை திமுக கையெழுத்துக்கிறாங்க. எம்ஜிஆர் சுடப்படுகிறார். அரிசி பஞ்சம் வருது, 3 படி இலட்சியம் 1 படி நிச்சயம்னு வாக்குறுதியெல்லாம் கொடுக்குறாரு. அண்ணாவுடைய பேச்சு, பல தலைவருடைய பேச்சு, எல்லாத்துக்கும் மேலே கூட்டணி. சுதந்திரா கட்சி கூடயே கூட்டணி. இன்றைக்கி சொல்கிறாங்கன்னா பாஜகன்னு, அது மாதிரி குலக்கல்வி கொண்டு வந்த ராஜாஜி கூடயே கூட்டணி. இது எல்லாத்தையும் வச்சு தான் ஜெயிக்கிறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு நடக்குதா? கூட்டணி இல்லைன்னா அன்றைக்கி திமுக ஜெயிச்சிருக்காது. ஏன்னா பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஜாஸ்தி. இல்லை ஓபிஎஸ் இந்த முறை பக்கம் சாய்வார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சலாம். ஓபிஎஸ் 20% வச்சுருக்காரா கட்சி வச்சு? அவர் பிள்ளைய அவர் ஓட்டு போட மாட்டார். ஓபிஎஸ்ஸை வச்சுட்டு இன்னும் உருட்டுறாங்கன்னா வேறு வேலை இல்லை அவங்களுக்கு தான் அர்த்தம். அவரை விட்டுருங்க. அப்புறம் என்ன சொன்னேன், 77 எம்ஜிஆர் எப்போ கட்சி ஆரம்பித்தார்? 72ல். 72ல் எம்ஜிஆர் கூட யார் இருந்தா? ஒரு நாவலர் நெடுஞ்செழியன். அவர் அப்போ இல்லை பிற்பாடு வந்தாங்க. மற்றவங்களாம் இருந்தாங்க. பண்ருட்டி ராமச்சந்திரன், அவர் இவர் காளிமுத்து, மதியழகன், காளிமுத்து, பண்ருட்டி ராமச்சந்திரன், அப்புறம் இளைய தலைவர் இன்னைக்கு இருக்கிற எஸ்டி சோமசுந்தரம், எஸ்டி சோமசுந்தரம் மாதிரி. இதில் ஒரு 12-13 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க தெரியுமா? அப்போல்லாம் கட்சி தலைவர் சட்டம்லாம் கிடையாது. 12-13 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. எம்ஜிஆர் ஒரு எம்எல்ஏ தான். இது இல்லாமல் இடைத்தேர்தலில் ஜெயிச்சார். 3 இடைத்தேர்தலில் ஜெயிச்சார். இவ்வளோ பண்ண எம்ஜிஆர் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தார். மக்களோட சொல்கிறாங்கல்ல, மக்களிடம் செல், அதெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தார். 57லேருந்தே ஒரு பிரச்சாரத்தில் திமுக எங்கிட்டு இருந்த அந்த ஒரு அனுபவம் இல்லை. நீங்கள் சொல்கிறீங்களா கட்சி ஆரம்பித்து வந்துட்டாங்கன்றீங்களா? எப்படி வந்தாங்கன்றது சொல்கிறேன். 8 படம் நடித்தார். அப்போ 77ல் 4 முனை போட்டி. ஜனதா கட்சியெலாம் வாக்குகளை பிரிக்குது. 16% வாங்குறாங்க ஜனதா கட்சி. இதெல்லாம் சேர்ந்து எம்ஜிஆர் ஜெயிக்கிறார். இங்கே உங்களுக்கு அப்படியா நடக்குது? இன்றைக்கி 4 முனை போட்டி இருக்குது. அதில் 2 கட்சிகள் பிரதான கட்சிகள் பெரிய அளவில் இது வச்சுருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் வாங்குவீங்க. நீங்கள் ஜெயிப்பீங்கன்னு எந்த நம்பிக்கையில் இருக்கீங்க? இன்றைக்கி திமுகவோ அதிமுகவோ கூட தனியாக நின்று ஜெயிக்க முடியுமா? வாய்ப்பே கிடையாது. அப்போ நீங்கள் புதுசாக கட்சி ஆரம்பிச்சுட்டு தனியாக நின்று எப்படி ஜெயிக்க முடியும்? அதனால் இது எல்லாமே இவர்கள் இன்னும் பேச்சிலையும் ஒரு சுரத்தில்லை. ஒரு பூஸ்ட் ஏற்றி அனுப்பணும்ல. தலைவன் பூஸ்ட் ஏற்றினா தான் தொண்டை இன்னும் பூஸ்ட்டாக போவோம். இங்கே ஒன்றுமே இல்லை. அவருக்கே பூஸ்ட் கொடுக்குற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காரு. வழக்கமாக பேசுவார்ல, அது கூட இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்களா, சோர்வான ஒரு பேச்சுன்ற மாதிரி தான். அதனால் பேரணிகள் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுப்பதன் மூலம் இது வந்து விஜய்க்கு மிகப்பெரிய அளவில் பலன் அளிக்குமா? ஏற்கனவே ஓரணிகள் தமிழ்நாடுன்னு திமுக போயிருக்காங்க. என்ன தமிழ்நாடு? ஓரணிகள் தமிழ்நாடு. என்ன தமிழ்நாடு? வெற்றி பேரணிகள் தமிழ்நாடு. அப்போ அது மாற்றிட்டாங்களா? மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் விஜய். இல்லை, இந்த உறுப்பினர் சேர்க்கைக்கு ஒன்னொன்னுக்கும் இது வெற்றி பேரணியில் தமிழ்நாடு அதை அவர்கள் பண்ணுவாங்க. அந்த இளைஞர்கள் போய் வீடு வீடாக பண்ணுவாங்க. நான் சொன்னேன்ல, திமுக காப்படிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்பில் வந்து சொல்லப்பட்டு இருக்கேன் இந்த உறுப்பினர் சேர்க்கையை ஒட்டி. ஏங்க உறுப்பினர் சேர்க்கைன்னு முதல்ல கொண்டு வந்தது தாவேகா தாங்க. இவங்க சேர்க்க போகிறதுல இவங்களுடைய இந்த லேட்டு இந்த இதெல்லாம் அவங்க டக்குன்னு அவங்க தகவல் போய்டும்ல. அவங்க தான் பயங்கரமாக ஏகப்பட்ட ஸ்லீப்பர்ஸ் எழுதுகிறாங்க தாவேகாக்குள்ளே. அது அவங்களுக்கே தெரியாது. அதனால் அந்த விஷயங்கள்லாம் போகும்ல, அதை அவங்க முந்திக்கிட்டு அறிவிச்சிட்டாங்க. கமல்ஹாசன் 1500 கொடுக்குறேன்னார்ல மகளிர் உரிமை தொகை. மகளிர் உரிமை தொகை பற்றி யார் பேசுனது? மக்கள் மையம். அதை யார் முந்திக்கிட்டு அறிவிச்சது? திமுக. கமல்ஹாசன் கோச்சிக்கிருந்தார், ஞாபகம் இருக்குதா? இப்போ கோச்சிக்க தேவையில்ல, அங்கேயே இருக்கிறாரு. அதனால் ரெண்டும் ஒன்றாயிடுச்சு. இந்த மாதிரி வேலை தான் அவங்க பண்ணாங்க. அதனால் காப்பி அடித்ததெல்லாம் வந்து சும்மா அதெல்லாம் போய் தாவேகாக்கு தான் அது சேரும் அந்த பெருமை. இன்னொன்று, இந்த உறுப்பினர் சேர்க்கெல்லாம் வச்சுக்கிட்டுலாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நான் சொன்ன மாதிரி அது அப்படி ஒரு செயல்பாடு, அவ்வளோதான். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்துக்களோடு கரண்ட் சார்.